எப்படா சமாதானம் பண்ண முடியா? ஏன்டா நீ பப்பு எங்களை அப்படியே துன்புறுத்துற? சரி மாமா, இருந்தாலும் இருக்கட்டும். கமலக்கொடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வேட்டையாட வருவான். உன்னை பார்த்து எனக்கு பாவமா இருக்குது. ஏன்னா 10 பேர் முன்னா என் காலில் வேற அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு கிருஷ்ணமூர்த்திக்கு மனசு இறங்குத்தால கடவுளா இருக்கிறாருன்னு. ஆகையினால் நீ சொல்றது போல நான் செய்றேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த கானகத்திலே விஷமுள்ள கயிறுகள் இருக்கிறது. மாமா, பவளக்கொடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வேட்டையாட வருவாளாம். அப்படியா? இன்று வெள்ளிக்கிழமை. ஆமா. அவளை பார்க்கணும்னா கார செடி மரவாதான் பார்க்கணுமா? சரி. நேர்முகமாக பார்த்தால் கொண்டு விடுவாங்க. அப்படியாக இருந்தால் நீ அப்புறமா வந்து கொள், நான் இப்புறமா வந்து கொள்கிறேன். ஆனால் பவளக்கொடி இப்போது வருகின்ற நேரம், அந்த பவளக்கொடியை பார்த்து உடனே வந்து சத்தியம் பண்ணு. மாமா, பவளக்கொடியை பார்த்தவுடன் நம் நாட்டுக்கு நாம் செல்லலாம், இது சத்தியம். எல்லாரும் கேட்டீங்கன்னா, பெரியவங்களை எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்கன்னா பவளக்கொடியை பார்த்துட்டு ஆமா போயிடலாம் நம்ம நாட்டுக்கு. புறப்படலாம் தென்பதற்கு போகணும். இதுல மாற்ற முடியாது, சத்தியம். சரி, எத்தனை சத்தியம் தானே பண்ணுவோம்? நான் வந்ததுக்கு சத்தியத்தை தான் பண்ணிக்கிறான். இதானா நிறைவேற்ற பார்க்கலாம். சத்தியமானி சத்தியமானி நீயும் சாவல, மாமனும் என்ன சாவடிக்கு பார்த்து நாங்க செத்தா உனக்கு என்னடா வரப்போகுதா? சாமி, நீ செத்தனாக்கா உங்க அர்ஜுன் உங்க மைத்துனுக்கு எல்லா கர்மகாரி அவர் செய்யணும். என் மாமன் செத்துட்டாருன்னா நேரடியா உங்க மாமனார் கதையை பேசு, என்ன பத்தி பேசாத. பிள்ளைக்கு வர கோவம். என் வீட்டுல வந்து உனக்கு தெரியாது பெரியப்பா, என் வீட்டுல வந்து 2 பேரும் உட்காந்து நான் கூட பாய மேல உட்காரது இல்ல, உனக்கு சோபா மேல உட்காரானுங்க. அங்கதானே எடுத்து கொடுத்தாங்க பொண்ணுக்கு சேதனமா. பித்தளை தவளை கொடுக்கும் போது நினைச்சேன் அண்ணி குடிச்சாங்க மொத்தம் பாட்டு வாட்ட போடுறா. நீங்க அவனை சப்போட்டா இப்போ இதோ பவளக்கொடி பார்க்க ஒரு செல்ல இணையத்திலே பவளக்கொடி சமனார் வருவதற்காங்கே
துப்பாக்கியை துத்து வித்தா இது ஏழத்தவன் ஜெயலலிதத்தை காப்பாற்றி உயிர் ரத்தத்தில் ரத்தத்தின் அர்த்தம் எப்படியே சொல்லி உயிரை விட்டு இப்போதும் ஆணும் பார்த்துக்கு தொந்த கத்துது. நீ கலர் குதி, நான் சாதா குதி. சித்தப்பா வடக்கு சித்தப்பா. ஏய் என்னையா என்ன பார்த்து சொந்த சித்தப்பா 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 சொல்லாதே, நீ சித்தப்பா சித்தப்பா சொல்லு. அப்படியா? யாயா யாயா சித்தப்பா பிடிக்கல. சரி எப்படிதான் இப்போது உன்னை என்ன யாருக்கு குறை வைக்காத டேய் எனக்கு 200 ரூபாய் குத்துக்கிற தெரியுமா எங்க மாமா? 200 ரூபாய் கொடுத்த உடனே மாமா நீ எப்படியா பண்ற லோட என்னடா ஒரு டீ குடி. என்ன ஒரு மனுஷ நினைச்சவ அது வந்து எப்பயுமே அள்ளி தான் கொடுப்பாங்க. என்னங்க அப்படியா? ஐயா சித்த பண்ண பிடிக்கல. பெரியப்பா வணக்க பெரியப்பா. பேரப்பா உனக்கு வீட்டு பாத்ரூம் வீட்டு வாங்கி கொடுங்க பேரப்பா. டேய் அடிமத்து பையா டேய் டேய் தினேகாரு டேய் பட்ட டேய் டேய் அவன் சூத்தம் அவன் உடம்பு அண்ணாதிராத டேய் நாட்டுல கூட பொள்ளிங்கிறாங்க டேய். ஐயா லக்க 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 என்னடா லக்க லக்க மாமலான போய் விடாத லக்க லக்க லக்க. ஐயா என்னடா ஒண்ணுமே சொல்லல. வடையப்பா வடையப்பா
போட்டு அப்போ மீட்டிங் அடித்தானம்மா. டேய் அழகி வாடா இங்க டேய் ஆடா உண்மையாவே இப்போ சொல்ற மாதிரி ஏன் எங்க அப்பா சொன்னாரு என்னன்னு படிக்கும் போதே என்ன சொன்னாரு நான் படிச்சதே 8வது தான் படிச்சேன். 8வது கூட 6 8 தான். இதெல்லாம் தெரியும், நாங்காச்சா மொத்தம் தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் அதை சேர்த்து படிக்க தெரியாது. தெரியாது, படிக்காத முட்டாளு நீ. என்ன 1 10வது வரை படி, படிச்சாதான் இந்த காலத்துல மரியாதை. நான் தாண்டா இந்த கல்வி வேலை செய்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிறோம், நீ ஆனா படிச்சு ஒரு ஆள் ஆவிடா, அப்பதான் பின்னாடி வரும் நல்லா படிப்பாங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு. என்ன ஆனா நான் அப்பா படிக்கிற வயசு இருந்தா கூட நான் படிக்காத இப்படி சுத்தி இந்த பசங்க கூட விளையாட அப்படியே போறீங்க இந்த ஊர் மேல வர்றது, பசங்க கூட போறது, அதில் கட் ஆகுது, கட் அடிக்குது, வர்றது, நேரத்துல குடிக்கிறது, இப்படி சுத்தி இருந்தேன். சரி எப்படியோ ஒண்ணு நீ படிக்காம படித்தால ஒன்னும் படுத்தால மாடி மேடு விட்டாரு. மாடன எருமாடா? எருமாடலாமா, பசு மாடுங்க இந்த ஏறுமாடு. ஆமாட்டான் ஏறி பக்கத்துல யாரு ஏறு கூட்டாலும் அப்பா வந்து கூடுவாங்க. என்னன்னு காலையில வெடிக்கால 4 மணி கட்டி போடுவேன். ஏறு நானே ஓட்டு கரும்பு ஓட்டுறியா? ஓட்டு வரும். ஏறு எந்த நாட்டுல இருக்கிறீங்க? அப்படி உங்க அம்மா குஜராத் கோச்சா அப்படி என்ன மாமா தான் எனக்கு மிருதிங்காரு. என் மாமா மாமனார் பொம்பளை வேசம் எனக்கு கத்து கொடுத்து மிராண்டா அப்படி பொம்பளை வேசம் ஆடி அப்படி பப்புனு வேசம் ஆடி இந்த அளவுக்கு நான் பேர் எடுக்கணும். மாமா தான் காரணம். எப்பவுமே கை தட்டுங்க, கை தட்டுங்க. ₹10 எடுத்துன்னு போயிட்டு ₹100 செலவான கூட ₹1000 எடுத்துன்னு எங்கள் அம்மா கொடுத்துன்னு வச்சுக்கோ. எப்பா எங்கள் அம்மா கூட ₹1000 துட்டு கொடுத்து எப்பா நீ கூட்டு கேட்போம் டிஸ்கவுண்ட் பார்த்தாலே இப்போ ₹1000 துட்டு வேணுங்க. அப்படி இருக்கும்போது மாமா எதுவுமே இந்த பீடி பாய்க்கணுமோ குடிக்கிற பாய்க்கணுமோ பசங்க அவங்க குச்சி மீன் தான் கூட அடிச்சிட்டுன்னு வருவாரு. ஏன் போய் நிற்கிறேன் உன்னை எதுக்காக கூட்டின்னு வந்துடுற கூப்பிட்டு தானே அப்படி சொல்லி கொடுத்து குரு. அதனால இந்த பாக்கம் இந்த பாவூர்ல மாமாவுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னு நான் மக்கள் இடத்துல கேட்டுக்கிறேன். நான் செய்து தப்புன்னு எல்லாருமே தெரியும். ஆமா கோவப்படுவாரு, திட்டுவாரு வீட்டுக்கு வந்தா ஏன்டா இந்த மாதிரி பண்றேன்னு. ஆனா மனுஷில வச்சுக்கின்னு அப்படி பேசுறது நல்லா பேசினா கூட அவருக்கு கோவம். மாலை வாங்கி போட்டு நீ போட்டோட வாங்கி அவர் போட மாட்டேன் குத்து மாலை அன்புக்கோ பண்புக்கோ பாசத்துக்கோ மிகுந்த இன்னும் பச்சம்மா அருள்னால எத்தனையோ மக்கள் வாழலாம். அந்த அம்மா அருள் நானும் வாழலாம், மாமன் வாழலாம். இவர் அருள் தான் நான் வாழ்ந்துனுக்கிறேன். அதனால என்ன இந்த அளவுக்கு உருவாக்கி ஆளாக்கி ஒரு பப்புனு வேஷத்தை ஒரு 4 பேர் சிரிக்கிறேன். அந்த சிரிப்பு காரணமே என் மாமா தான். எல்லாரும் ஒரு முறை பொதுமக்கள் என்ன ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தலைவர், வார்டு மெம்பர், கவுன்சிலர், பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த மாலையை எனக்காக போறேன். உங்களுக்கு தான் போறேன்னு நான் சொல்லுங்க. நம்ம நாட்டு கடை தண்ணி மாலை வந்து 3 மாடி தான் ஏறும் எல்லாருக்குமே. ஒன்று தாலி கட்டும் போது ஒருவேளை அரசியலில் வந்து ஒரு தலைவர் ஆனா, கவுன்சிலர் ஆனா 2வது மாலை. 3வது மாலை வந்து உங்களுக்கே தெரியும், கல்யாணம் ஆகும்போது மாலை போட்டோம்.
ஃபர்ஸ்ட் மாலை எங்கள் மாமாவை மாற்றிக்கினாங்க. ரெண்டாவது மாலை வந்து இவர் எங்கள் நாடக கம்பெனியில் ஆசிரியர் குரு தங்கராசனுக்கு அடுத்தது இவர் தான் மெயின். அதனால் இவருக்கு மாலை இந்த ஆசிரியர்னு மாலை 2 மாலை ஊஞ்சிச்சு. இது 3வது மாலை. இப்போ உடம்பு செல்லு மாறுங்க நோய் என்னடா பொம்பளை வெச்சாச்சா? இருக்கட்டும். பொம்பளை வந்து எப்பவுமே வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கும். ஆமா ஆமா பொறுமையாக இருந்தால் தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். ஆமா அவசரப்பட்டு அசிங்கமா பேசிட்டாலும் தண்ணி ஒரு சமூகத்தின கூட எனக்கு அது பண்ணு. சரிம்மா டேய் நீ எப்படி எப்படி தெரியுமா? நான் காஞ்சிபுரத்துல சரி மாதவா. டேய் அழகு ஆடிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கலாம். என்னடா போட போறா? டேய்